கதை 8. பிரவாகன். இடம் பாஞ்சாலம், ஐக்கிய மாகாணம். காலம் கிமு 700. இன்றைக்கு 108 தலைமுறைக்கு முற்பட்ட கதை இது. வேத காலம் முடியும் கட்டம். உபநிடதங்களின் பிரம்மஞானம் உருவாகத் தொடங்கிய காலம். அப்போது இரும்பின் பயன்பாடும் தோட்டக்கலையும் இந்தியாவில் பரவியிருந்தன. பகுதி 1. ஒரு பக்கம் பசுமையான வனப்பிரதேசம். அங்கே காய்த்து குலுங்கும் கனிகளின் மயக்கமூட்டும் நறுமணம், பறவைகளின் இனிய குரலோசைகள். மறுபக்கம் கங்கையின் தூய பனிநீர் பிரவாகம். அதன் கரைகளில் மேய்ந்து கொண்டிருக்கும் வெண்ணிற கருநிற பசுக்கள் ஏராளம். அவற்றின் நடுவில் உருமிக் கழித்து திரியும் பெருங்காளைகள். இடையிடையே இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து கண்களை திருப்திப்படுத்த வேண்டும். பிரவாகா, நீ எப்போதும் சாமவேத பாடல்களை பாடியவாறோ, வசிஷ்டர் அல்லது விஸ்வாமித்திரரின் மந்திரங்களை ஜபித்தவாறோ காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாய். லோபா, உன் கண்கள் அந்த காட்சிகளில் கலந்திருக்கின்றன அல்லவா? நான் உன் கண்களை பார்த்து திருப்தி அடைகிறேன். நீ வாய்ஜாலத்திலும் வல்லவன்தான். நீ அந்த பழைய வேதங்களை நாய் ஊளையிடுவது போன்று உன் மாணவர்களுடன் உருப்போடுவதை பார்க்கும் போதெல்லாம் என் பிரவாகன் ஆயுள் முழுதும் பால் குடிக்கும் குழந்தையாகவே இருக்கப் போகிறானோ என்று எனக்கு தோன்றும். உண்மையில் என்னை பற்றி உன் கருத்து இதுதானா லோபா? கருத்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. பிரவாகனன் என்றைக்கும் என்னுடையவன் என்று. இந்த ஆசையும் நம்பிக்கையும் தான் லோபா நான் கல்வி கற்பதற்கும் உழைப்பதற்கும் தேவையான சக்தியை தருகின்றன. நான் என் மனதை அடக்க கற்றிருக்கிறேன். இல்லையென்றால் இந்த பழைய கீர்த்தனைகளையும் புராணங்களையும் உருப்போடுவதை என்றைக்கோ தூக்கி போட்டு விட்டு சென்றிருப்பேன். என் மனது உழைத்து களைக்கும் போது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சற்று ஓய்வு கொள்ள விரும்பும் போது என் சோர்வை போக்க வேறொரு மருந்து தோன்றவில்லை, உன்னுடன் சற்று நேரம் இருப்பதைத் தவிர. நான் அதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேனே. லோபாவின் மஞ்சள் விழிகள் எங்கோ தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தன. அவளின் அழகான பொன்னிற கூந்தலை காலை காற்று சீராட்டியது. மனம் எங்கோ சஞ்சரிக்க சலனமற்றிருந்தாள் லோபா. பிரவாகன் அவள் தலைமுடியை விரல்களால் தடவியவாறு சொன்னான். லோபா, உன் முன்னால் நான் அழகற்றதொரு கூனன் என்றே உணர்கிறேன். கூனனா? இல்லை என் பிரவாகா. லோபா அவன் கன்னத்தோடு தன் கன்னம் சேர்த்துச் சொன்னாள். நான் உன்னை பற்றி மிகவும் கர்வம் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என் அத்தையுடன் வந்த 8 வயது பாலகனான உன்னை என் குழந்தை விழிகளால் பார்த்த அந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது எனக்கு 3 அல்லது 4 வயது இருக்கும். ஆனால் என் நினைவாற்றல் அந்த சிறுவனின் உருவத்தை அப்படியே பதிவு செய்து கொள்வதில் தவறு ஏதும் செய்துவிடவில்லை. சுருண்ட அந்த பொன்னிற தலைமுடி, கிளிமூக்கு போன்ற நாசி, மெல்லிய அந்த செவ்விதழ்கள், பளபளக்கும் நீல நிற பெரிய விழிகள், சொக்கத்தங்கம் போன்ற உடல் எல்லாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றன. நான் இதையும் நினைத்து பார்க்கிறேன். அப்போது அம்மா என்னிடம், மகளே லோபா, இவன் உன் அத்தை மகன் என்று உன்னை அறிமுகப்படுத்தினாள். எனக்கு வெட்கமாக இருந்தது. அம்மா உன்னை முத்தமிட்டு, பிரவாகா, உன் மாமன் மகள் வெட்கப்படுகிறாள், நீதான் இவள் வெட்கத்தை போர்க்க வேண்டும் என்று கூறினாள். அப்போது நான் உன்னிடம் வந்தேன். நீ மாமியின் வாசனையான மென் கூந்தலுக்கு பின்னால் உன் முகத்தை மறைத்து கொண்டாய். ஆனால் கூந்தலிடையே உன்னை பார்ப்பதற்கு வழி செய்து கொண்டேன். நீ என்ன செய்கிறாய் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வயதில் எனக்கு தாய்மடியை தவிர வேறொன்றும் தெரியாது. வீட்டில் அடிமை பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் தவிர வேறு யாரும் இல்லை. என் தந்தையின் குருகுலம் அன்று தொடங்கப்பட்டிருக்கவில்லை. நான் அந்த வீட்டில் தனித்திருப்பது போன்றிருந்தது. அதனால் உன்னை பார்த்தபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கொரு விளையாட்டுத் தோழன் கிடைத்தானே என்றுதானே மகிழ்ந்தாய்? ஆயினும் நீ என்னிடமிருந்து ஒளிந்திருந்தாய். நான் உன் ஆடையற்ற சிவந்த உடலையும் வட்ட முகத்தையும் பார்த்தேன், ரசித்தேன். என் பால பார்வைக்கு அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாய் இருந்தன. நான் உன்னிடம் வந்து என் தோளில் கை வைத்தேன். எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது நம் அம்மாக்கள் புன்னகையுடன் சொன்னார்கள், பிரம்மா நம் ஆசையை நிறைவேற்றட்டும். எனக்கு அந்த நேரத்தில் ஆசை என்றால் என்னவென்று தெரியவில்லை. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என் தோளில் உன் தீண்டலை உணர்ந்தேன். எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. நீ வெட்கத்தால் நெளிந்தாய். நீ உன் கரத்தால் என் கரத்தை பற்றி கொண்டாய். ஆனால் உன் உதடுகள் சேர்த்து தைத்தவை போன்றிருந்தன. அதை பார்த்து என் அம்மா என்ன சொன்னாள் என்று நினைவிருக்கிறதா? மாமி சொன்ன ஒவ்வொன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. மாமியை என்னால் மறக்க முடியுமா?
அம்மா என்னை உன் தந்தை கார்க்கிய மாமாவிடம் விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். மாமியின் அன்பின் காரணத்தால் நான் அம்மாவை கூட மறந்திருந்தேன். அந்த மாமியை என்னால் எப்படி மறக்க முடியும்? பிரவாகனின் விழிகளில் கண்ணீர் நிறைந்தது. அவன் லோபாவின் உதடுகளில் முத்தமிட்டு விட்டு சொன்னான், மாமியின் முகம் உன் முகம் போலவே இருந்தது. நாம் இருவரும் ஒன்றாகத்தான் படுத்து தூங்குவோம். நிறைய நாட்கள் நான் அதிகாலையிலேயே வீழ்த்து கொண்டு படுத்திருப்பேன். நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பாய். மாமி வருவதை பார்த்ததும் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போன்று படுத்திருப்பேன். பிறகு மாமி தன் மெல்லிய மூச்சுக்காற்று என் முகத்தில் பட என் கன்னத்தில் முத்தமிடுவார்கள். நான் கண்களை திறப்பேன். அப்போது அவர்கள் சொல்வார்கள், மகனே எழுந்திரு. பிறகு அவர்கள் உன் முகத்தில் முத்தமிடுவார்கள். நீ உணர்வற்று தூங்கிக் கொண்டிருப்பாய். லோபாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவள் துயரத்துடன் சொன்னாள், நான் என் அம்மாவை கொஞ்சம்தான் பார்த்து பழகியிருக்கிறேன். ஆமாம், அன்று நீ மாமியின் கூந்தலின் பின்னே ஒளிந்து கொண்டதும் நான் உன் பக்கத்தில் மௌனமாக நிற்பேன். அதை பார்த்து மாமி சொல்வார்கள், இவள் உன் மாமன் மகள்தான். இவளை முத்தமிட்டு குதிரை விளையாட்டு விளையாட வரும்படி கூப்பிடு. ஆமாம், நீ என் உதட்டில் முத்தமிட்டு குதிரை விளையாட்டு விளையாட அழைத்தாய். நான் அம்மாவின் கூந்தல் மறைவிலிருந்து வெளியே வந்தேன். நீ மண்டியிட்டு குதிரையானாய். நான் உன் மீது ஏறி அமர்ந்தேன். நான் அப்போதே உன்னை வெளியே கொண்டு சென்றேன். நான் எவ்வளவு ஆணவக்காரியாக இருந்திருக்கின்றேன். நீ எப்போதும் அச்சமற்றிருந்தாய் லோபா. எனக்கு நீ எல்லாமுமாக இருந்தாய். மாமாவுக்கு பயந்து நான் பாடம் படித்து கொண்டிருப்பேன். களைப்படையும் போது உன்னிடம் வருவேன். உனக்காகத்தானே நானும் அந்த மாணவர்களுடன் சேர்ந்து உனக்கு பக்கத்தில் உட்கார ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும் லோபா, என் கஷ்டத்தில் நீ பாதி அளவு பட்டிருந்தாலும் போதும். மாமாவின் மாணவர்களில் நீ முதலாமனவளாக வந்திருப்பாய். நான் உன்னை விட முன்னால் வரமாட்டேன். லோபா பிரவாகனின் கண்களை ஆழ்ந்த முறையில் பார்த்துவிட்டு சொன்னாள், உன்னை விட முன்னேற எனக்கு விருப்பமில்லை. நீ அப்படி முன்னேறியிருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கும். நாம் இருவரும் தனித்தனி அல்லவே லோபா. நீ என் மனதுக்கு உற்சாகம் அளித்ததோடு உடலுக்கு வலுவும் கொடுத்தாய். நான் இரவில் எவ்வளவு குறைவாக தூங்குகிறேன் தெரியுமா? பாடங்களை மனப்பாடம் செய்வதிலும் மற்றவர்களை மனப்பாடம் செய்ய வைப்பதிலும் நான் சாப்பாட்டை கூட மறந்து விடுகிறேன். பாடம் படிக்கும் இருட்டறையிலிருந்து நீ என்னை வெளியே கொண்டு வந்து சில சமயம் பூந்தோட்டங்களுக்கும் மற்ற சில நேரங்களில் கங்கை கரைக்கும் அழைத்துச் செல்கிறாய். எனக்கு அவையெல்லாம் மிகவும் பிடித்திருக்கின்றன லோபா. ஆனால் 3 வேதங்களையும் மற்ற பிராமண கலைகள் அனைத்தையும் முடிந்தவரை விரைவாக கற்று முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதான் இப்போது கற்றலின் இறுதி பகுதியை நெருங்கிவிட்டாயே. பிரவாகன் எனக்கு இணையான கல்வி அறிவுடையவன் என்று தந்தையே உன்னை பாராட்டுகிறாரே. எனக்கும் அது தெரியும். என் கல்வி முடிவை நெருங்கிவிட்டது. நான் பிராமண கலைகளில் இன்னும் கொஞ்சம்தான் கற்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கல்வி என்பது இந்த பிராமண கலைகளுடன் முடிந்து விடுவது இல்லை அல்லவா? இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஆனால் நீ இன்னும் மாணவர்களின் அடையாளமான கையில் பலாச மர கொம்பை பிடித்திருப்பதையும் பரட்டை தலையையும் விடப்போவதில்லையா? வேண்டாம், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் லோபா. பலாச மர கொம்பை விடப்போகிறேன். 16 வருடமாக எண்ணெய் படாது இந்த பரட்டை தலையின் நறுமண தைலம் தடவும் சுதந்திரம் உனக்கு உண்டு. பிரபாகா, குருகுல மாணவர்களின் தலை பரட்டையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதற்கு? ஆனால் நீ என் உதடுகளில் முத்தமிடுவதை நிறுத்திவிடவில்லை. அது குழந்தை பருவத்திலிருந்தே வரும் பழக்கம். மற்ற குருகுலங்களில் இருக்கும் மாணவர்களும் இது போன்ற கடின விரதங்களை கடைபிடிக்கிறார்களா? நிர்பந்தத்தின் காரணமாக வேறு வழியின்றி கடைபிடிக்கிறார்கள். இவையெல்லாம் மதிப்பு மரியாதை பெறுவதற்காக செய்யப்படுபவை. மக்களோ இவை பிராமண இளைஞர்களுக்கான கடுந்தவம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். என் தந்தை ஒரு ஆச்சாரியன் என்பதற்காக குரு வம்ச ராஜா அவருக்கு கிராமங்களும் தங்கமும் வெள்ளியும் குதிரையும் ரதமும் அடிமைகளும் கொடுக்கிறார். என் வீட்டில் முன்பே போதுமான அடிமை பெண்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் குருராஜா இன்னும் 3 அடிமை பெண்களையும் அனுப்பியிருக்கிறார். அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை. விற்றுவிடலாம் லோபா. அவர்கள் யுவதிகள் அல்லவா? ஒவ்வொருத்தையும் 30 தங்க நாணயங்களுக்கு விற்றுவிடு. நீ இப்படி சொல்வதை கேட்பதற்கு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. பிராமணர்களாகிய நாம் மற்றவர்களை விட அதிக படிப்பும் அறிவும் உள்ளவர்கள். ஏனென்றால் கல்வி கற்பதற்கு நமக்கு நேரமும் வசதியும் இருக்கிறது.
ஆனால் இந்த அடிமைகளின் வாழ்க்கையை பார்க்கும்போது பிரம்மா, இந்திரன், வருணன் முதலிய அனைத்து தேவர்கள் மீதும், வசிஷ்டர், பரத்வாஜர், பிருகு, அங்கிரா முதலிய மகரிஷிகள் மீதும், என் தந்தையைப் போன்ற செல்வந்தர்களான இன்றைய பிராமண வேத விற்பன்னர்கள் மீதும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. எப்போதும் அவர்களுக்கு வியாபாரம், பேரம், லாபத்தின் மீதான பேராசைதான். அன்று ஒரு நாள் என் தந்தை கருப்பு அடிமை பெண்ணின் கணவனை கோசலத்தைச் சேர்ந்த ஒரு வணிகனிடம் 50 தங்க நாணயங்களுக்கு விற்றுவிட்டார். அவள் என்னிடம் வந்து கதறி அழுது மன்றாடினாள். அவனை விற்க வேண்டாம் என்று நான் அப்பாவிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனால் அவர், எல்லா அடிமைகளையும் வைத்துக் கொண்டிருந்தால் வீட்டில் இடம் இல்லாது போகும். அப்படி வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி அவர்களை பணத்துக்கு விற்க முடியும் என்று கேட்டார். அந்த பிரிவுக்கு முதல் நாள் இரவில் இருவரும் மிகவும் அழுதார்கள். அவர்களின் 2 வயதான அந்த பெண் குழந்தை, அதன் முகம் என் தந்தையைப் போன்றிருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். காலையில் தன் தந்தை பிரிந்து செல்லும் நேரத்தில் கதறி துடித்து அழுதது. ஆயினும் அவன் ஒரு விலங்கைப் போல விற்கப்பட்டு விட்டான். அவனையும் அவனைப் போன்ற அடிமைகள் அனைவரையும் பிரம்மா இதற்குத்தான் படைத்தாரா? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னைப் போல நான் 3 வேதங்களையும் மனப்பாடம் செய்திருக்கவில்லை. ஆயினும் அவற்றின் பொருளை கேட்டறிந்திருக்கிறேன். அவற்றில் கண்ணுக்கு தெரியாத உருவங்கள், உலகங்கள், சக்திகள், பொருட்கள் முதலியவற்றை பற்றித்தான் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களை வசீகரிப்பது அல்லது அச்சுறுத்துவதுதான் இந்த விவரணைகளின் நோக்கம். லோபாவின் செங்கன்னங்களில் தன் கண்கள் பதித்தெடுத்து பிரவாகன் சொன்னான். கருத்து முரண்படத்தான் நம் காதல் தோன்றியிருக்கிறது. கருத்து முரண்பாடு நம் காதலை மேலும் உறுதிப்படுத்தும். சரிதான் லோபா, நீ சொன்ன இந்த விஷயங்களை வேறு யாராவது என்னிடம் சொல்லியிருந்தால் நான் மிகவும் சினம் கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே உன் உதடுகள் கொண்டு எல்லா தேவர்கள் மீதும், மகரிஷிகள் மீதும், ஆச்சாரியர்கள் மீதும் கூரம்புகள் எய்வதை பார்த்து இவற்றை மீண்டும் மீண்டும் முத்தமிடத்தான் தோன்றுகிறது. ஏன் அப்படி? ஏனென்றால் நம் மனதிலேயே இருவேறு கருத்துக்களிடையே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவற்றை சகித்துக் கொள்கிறோம். அவை நம்மிடமிருந்து பிரிக்க முடியாதவை. நீயும் என்னிடமிருந்து பிரிக்க முடியாத அங்கம்தான் லோபா. பகுதி 1 முற்றும். பகுதி 2. சிவியிலிருந்து வந்திருக்கும் இந்த சால்வைகளை நீ எப்போதுமே அணியவில்லை. காசியிலிருந்து வந்திருக்கும் நறுமண சந்தனம் பூசி முத்துமணி மாலைகளும் அணிந்து ஒருபோதும் உன் மேனியை நீ அலங்கரித்துக் கொள்ளவில்லை. லோபா, என் அன்பே, இவற்றை ஏன் இந்தளவு வெறுக்கிறாய்? இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டால் நான் மேலும் அழகாகி விடுவேனா? எனக்கு நீ இப்போதும் அழகிதான். பிறகு இந்த வாரத்தை சுமந்து கொண்டு மூச்சு திணறுவதால் என்ன பயன்? நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கிரீடம் என்று சொல்லி உங்கள் தலையில் அந்த பெரிய சுமையை வைத்துக் கொள்வது எனக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. ஆனால் மற்ற பெண்கள் அழகான உடைகளுக்காகவும் ஆபரணங்களுக்காகவும் சண்டை போடவும் தயாராக இருக்கிறார்களே. நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல. ஆமாம், நீ பாஞ்சால ராஜாவின் இதயத்தை ஆளும் பெண். நான் பிரவாகனின் மனைவி, பாஞ்சால ராஜாவின் ராணி அல்ல. ஆமாம் அன்பே, நாம் இப்படி ஒரு நாளை என்றாவது எதிர்பார்த்தோமா? நான் பாஞ்சால ராஜாவின் மகன் என்பதை மாமா முற்றிலும் மறைத்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் என் தந்தை வேறு என்ன செய்வார்? பாஞ்சால ராஜாவின் 100கணக்கான மனைவிகளில் என் அத்தையும் ஒருத்தி. பாஞ்சால ராஜாவின் மகன்களில் 12 பேர் உன்னை விடவும் மூத்தவர்கள். அப்படி இருக்கும்போது நீ ஒரு காலத்தில் பாஞ்சால சிம்மாசனத்தில் அரியணையில் அமர்வாய் என்று எப்படி அவரால் எதிர்பார்த்திருக்க முடியும்? சரி லோபா, இந்த அரண்மனை உனக்கு ஏன் பிடிக்கவில்லை? ஏனென்றால் மார்க்கிய பிராமணரான என் தந்தையின் பெரிய மாளிகையே எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. எங்களுக்கு அது மாளிகை, ஆனால் அங்குள்ள அடிமைகளுக்கு அப்படியா? இந்த அரண்மனையோ அந்த மாளிகையை விட 1000 மடங்கு பெரியது. இங்கே என்னையும் உன்னையும் தவிர மற்ற அனைவருக்கும் வேலைக்கார அடிமைகள். அடிமைகள் அல்லாத இருவருக்காக அடிமைகளால் நிறைந்திருக்கும் இந்த அரண்மனை ஒரு சுதந்திர பவனம் அல்ல. எனக்கு வியப்பாக இருக்கிறது. உன் இதயம் இவ்வளவு கல்லாகிவிட்டதே. அப்படி இருப்பதால் தான் இப்படிப்பட்ட கடும் சொல்லம்புகளை தாங்க முடிகிறது. இல்லை, மனிதன் இப்படி ஆகக்கூடாது. நான் மனிதன் ஆவதற்கு அல்ல, அறிவாளி ஆவதற்குத்தான் படித்தேன். அந்த தகுதி அடையும் நேரத்தில் நான் இந்த அரண்மனைக்கு வர நேரும் என்று நினைத்தே பார்க்கவில்லை. என்னை காதலித்ததற்காக ராஜாவான பிறகு நீ வருந்தவில்லையா பிரவாகனா? குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைப்பது போல எனக்கு உன் காதல் சுலபமாக கிடைத்தது. அது என் ஆளுமையின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டது. நான் லௌகீக வாழ்க்கையில் விருப்பமுடையவன் லோபா. ஆயினும் உன் காதலின் மதிப்பை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மனநிலை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை.
எப்போதாவது மனச்சோர்வு ஏற்படும் போது எனக்கு வாழ்க்கை துக்ககரமாக மாறுகிறது. அந்த நேரங்களில் உன் காதலும் கனிவுமே என்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்கின்றன. ஆனால் நான் விரும்பும் அளவு உனக்கு உதவி செய்ய என்னால் முடியவில்லை. இது குறித்து நான் வருந்துகிறேன் பிரவாகா. நான் அரசாளப் பிறந்தவன் என்பதாலா? ஒரு காலத்தில் நீ மிகப்பெரிய பிராமண ஆசிரியனாக ஆக வேண்டும் என்று மோகம் கொண்டிருந்தாயே. அப்போது எனக்கு நான் பாஞ்சாலபுர சிம்மாசனத்திற்கு உரியவன் என்று தெரியாது. ஆனால் நீ ராஜகாரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலும் தலையிடுகிறாயே, ஏன்? அதாவது நான் பிரம்மாவை தாண்டி பிரம்மத்தை நோக்கி பறப்பதைச் சொல்கிறாயா? ஆனால் லோபா, இவை ராஜகாரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அல்ல. அரச ஆட்சிக்கு பின்பலமாக உதவுவார்கள் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் ராஜாக்கள் வசிஷ்டரையும் வித்வாமித்திரரையும் மிகவும் மதித்து போற்றி தானங்கள் அளித்து வந்தார்கள். அந்த மகரிஷிகள் இந்திரன், அக்னி, வருணன் முதலிய தேவர்களின் பேரில் மக்களை அச்சுறுத்தி ராஜ கட்டளைக்கு அடிபணியும்படி தூண்டினார்கள். அன்றைய ராஜாக்கள் மக்களின் நம்பிக்கையை பெற இந்த தேவர்களின் பெயரால் பெரிய பெரிய யாகங்கள் செய்வதற்காக வாரி வாரி செலவு செய்தார்கள். இன்றும் நம் யாகங்கள் நடத்துகிறோம். பிராமணர்களுக்கு தானங்கள் கொடுக்கிறோம். இதெல்லாம் எதற்கு? தேவர்களின் புனிதமான சக்தியையும் அந்த தேவர்கள் ராஜ குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் என்றும் மக்களை நம்ப வைப்பதற்காக. தேவர்களின் அருளால்தான் ராஜ குடும்பத்தினர் மிகச்சிறந்த அரசியையும் மிகச் சுவையான பசு மாமிசத்தையும் மதுவையும் மெல்லிய ஆடைகளையும் முத்து வைர ஆபரணங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் பெற்றுள்ளனர் என்று மக்களுக்கு உறுதி ஏற்படுத்துவதற்காக. அப்படியென்றால் அதற்கு பழைய தேவர்களே போதும். இப்போது பிரம்மம் என்பதை புதிதாக உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? பல தலைமுறைகளாக யாரும் பிரம்மா, இந்திரன், வருணன் முதலிய தேவர்களை பார்த்தது இல்லை. எனவே உண்மையிலேயே இந்த தேவர்கள் இருக்கிறார்களா என்று நிறைய பேர் சந்தேகப்படத் தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் நீ இப்போது உருவாக்கி இருக்கும் பிரம்மத்தை பற்றியும் சந்தேகப்பட மாட்டார்களா? யாரும் பிரம்மத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். அந்த வகையில்தான் நான் அதை உருவாக்கியிருக்கிறேன். அது ஆகாயம் போல எங்கும் வியாபித்திருப்பது, புலன்களால் உணர முடியாதது. பிறகு அதை பார்க்க வேண்டும் என்ற பிரச்சனை எப்படி ஏற்படும்? உருவமுள்ள தேவர்களை பற்றித்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். நீ ஆகாயம், அண்டவெளி என்றெல்லாம் சொல்லி சாதாரண மக்களை மட்டுமல்ல, அருணி, உத்தாளகன் முதலிய பிராமண மேதைகளையும் ஏமாற்றுகிறாய். இவையெல்லாம் மக்களின் கண்களில் மண்ணை தூவும் வேலைதானே? லோபா, உனக்கு என்னை நன்றாக தெரியும். உன்னிடம் எதையும் மறைக்க என்னால் முடியாது. இந்த ராஜபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த தந்திரம் தேவைப்படுகிறது. இப்படியெல்லாம் செய்து சந்தேகம் எழுப்புபவர்களின் அறிவை கெடுக்க வேண்டும். தேவர்களை பற்றியும் அவர்களுக்கான யாக வழிபாடுகளை பற்றியும் சந்தேகம் எழுப்புபவர்கள் நம் பயங்கரமான எதிரிகள் ஆவார்கள். ஆனால் நீ பிரம்மத்தின் இருப்பை குறித்தும் அதை தரிசிப்பது பற்றியும் பேசுகிறாயே. ஒன்றின் இருப்பை பற்றி சொன்னால் அதை அறிவது குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. புலன்களால் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினால் சந்தேகவாதிகள் மீண்டும் எப்படி அறிவது என்று சொல்லி கொடுக்கும்படி கேட்பார்கள். அதனால் நான் பிரம்மத்தை தரிசிப்பதற்கு நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட வேறொரு நுட்பமான புலன் தேவைப்படுகிறது என்று சொல்கிறேன். அந்த விசேடமான புலனை பெறுவதற்கு மக்கள் 56 தலைமுறையாக முயன்றாலும் முடியாத வழிமுறைகளை கற்பிக்கிறேன். அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த நுண்ணிய புலன் மீது அவநம்பிக்கையும் ஏற்படுவதில்லை. புரோகிதர்களின் உருவ வழிபாடு, வேள்வி போன்ற ஸ்தூல ஆயுதங்கள் பயனற்றவை என்று அறிந்துதான் நான் இந்த பிரம்மம் எனும் சூட்சம் ஆயுதத்தை கண்டுபிடித்தேன். வனவாசிகளான சபரர்களிடம் இருக்கும் கல் ஆயுதங்களையும் செம்பு ஆயுதங்களையும் நீ பார்த்திருக்கிறாய்தானே லோபா? ஆமாம், நான் உன்னுடன் தெற்கு பகுதி காடுகளுக்கு சென்றிருந்தபோது பார்த்திருக்கிறேன். யமுனை நதியின் மறுகரையில் வசிக்கும் சபரர்களின் செம்பு மற்றும் கல் ஆயுதங்கள் நமது இந்த இரும்பு ஆயுதங்களுக்கு இணையாகுமா? ஆகாது. இதுபோன்றுதான் வசிஷ்டரும் விசுவாமித்திரரும் உருவாக்கிய இந்த புராதன தேவர்களை கொண்டும் யாகங்களை கொண்டும் சபரர்களை போன்ற மந்த புத்திக்காரர்களைத்தான் திருப்திப்படுத்த முடியும். அறிவு கூர்மையுள்ள சந்தேகவாதிகள் தேவர்களையோ யாகங்களையோ மதிக்க மாட்டார்கள். அறிவுடையவர்களுக்கு முன்னால் உன் பிரம்மமும் வீண்தான். நீ பிராமண அறிஞர்களை சீடர்களாக்கி அவர்களுக்கு பிரம்ம ஞானம் போதிக்கிறாய். உன் வீட்டில் உன்னோடு வசிக்கும் நான் உன் போதனைகளை எல்லாம் பச்சை பொய் பித்தலாட்டம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் என் செயல்களுக்கு அப்படி அடிப்படையான இரகசியத்தை நீ அறிந்திருக்கிறாய்.
பிராமணர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் உன் ரகசியத்தை கண்டுபிடித்து விட மாட்டார்களா? நீ அதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். என் பிரம்ம ஞான தத்துவ ரகசியத்தை சில பிராமணர்களால் பரிசோதித்து கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் அவர்கள் எனது இந்த ரகசியம் எனும் ஆயுதம் தங்களுக்கு மிக பயனுடையது என்று கருதுகிறார்கள். அவர்களின் ஆசாரம், புரோகிதம், குருஸ்தானம் ஆகியவற்றின் மீது மக்கள் அவநம்பிக்கை கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள். இதன் விளைவாக தட்சணைகள் முடங்கும். தட்சணைகள் முடங்கினால் குதிரைகள் பூட்டிய ரதம், மாடமாளிகை, சுவையான நல்லுணவு, அழகிய அடிமை பெண்கள் என்று வாழும் சுகபோக வாழ்க்கை பறிபோய்விடும். எனவே எனது இந்த புரிபடாத பிரம்ம ஞானத்தை மக்களிடம் பிரச்சாரம் செய்து அவர்களை பிரமிப்பில் ஆழ்த்தி வைத்திருப்பதுதான் தங்கள் பாதுகாப்பான வழி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இது ஒரு மோசடி வியாபாரம் தானே? ஆமாம், அப்படித்தான். நஷ்டம் ஏற்படாத ஒரு வியாபாரம். அதனால்தான் உத்தாலகனை போன்ற பிராமணர்கள் கையில் மாணவர்களுக்கான தண்டுடன் என்னிடம் சீடர்களாக வருகிறார்கள். பிராமணர்களைப் போல உபநயனம் செய்து பூணூல் அணிந்து கொண்டு முறைப்படி குரு ஆகாமலே நான் பிராமணர்களுக்கு பிரம்ம ஞானத்தை போதிக்கிறேன். இது மிகவும் இழிவான செயல் பிரவாகன். ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நம் நோக்கம் நிறைவேற இதுதான் சிறந்த வழி. வசிஷ்டரும் விசுவாமித்திரரும் கட்டிய படகில் 1000 வருடம் கூட பயணிக்க முடியவில்லை. நான் உருவாக்கும் படகு 2000 வருடங்களுக்கு பிறகும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் பிறர் பொருளை சுரண்டி வாழ்பவர்களையும் கரை சேர்த்து கொண்டே இருக்கும். தேவர்களை கொண்டு யாகங்களை கொண்டு கட்டப்பட்ட படகு உறுதியற்றது என்று நான் அறிந்ததால் நான் உறுதியான இந்த படகை உருவாக்கியிருக்கிறேன். பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் இதை கவனத்துடன் பயன்படுத்தி செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் லோபா, நான் இந்த ஆகாயத்தை, பிரம்மத்தை விட மேலான நான் இன்னொன்றை கண்டுபிடித்திருக்கிறேன். அது என்ன? இறந்த பிறகும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவது புனர்ஜன்மம், மறுபிறவி. அனைத்தையும் விட இதுதான் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஆனால் இது மிகவும் பயன் தரக்கூடியது. நம்மை போன்ற பிரபுக்களிடமும் பிராமணர்களிடமும் வியாபாரிகளிடமும் எந்த அளவு பொன்னும் பொருளும் வந்து குவிகின்றனவோ அந்த அளவு சாதாரண மக்கள் வறுமைப்பட்டு வருகின்றனர். இந்த ஏழை தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் அடிமைகளையும் மேல் வகுப்பினருக்கு எதிராக தூண்டிவிடும் கூட்டமும் தோன்றியிருக்கிறது. அவர்கள் மக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் சொந்த சம்பாத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுகிறீர்கள். இப்படி கஷ்டப்பட்டு தானமும் தியாகமும் செய்தால் இறந்த பிறகு நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீர்கள் என்று மூட நம்பிக்கைகளை வளர்த்துவிட்டு அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இறந்த மனிதர்கள் சொர்க்கத்துக்கு சென்று அங்கே நன்றாக வாழ்ந்ததை பார்த்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எளிய மக்களை அமைதிப்படுத்த நான் இப்படித்தான் பதில் சொல்கிறேன். இங்கே இகலோகத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினர், தனவான்கள் தரித்திரர்கள் என்று பாகுபாடுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் முற்பிறவியில் செய்த செயல்களின் பயன்தான். முற்பிறவியில் செய்த நற்செயல்கள், தீய செயல்கள் ஆகியவற்றின் பலன்களை நாம் இந்த பிறவியில் கண்கூடாக பார்க்கிறோம் என்று சொல்கிறேன். அப்படியென்றால் திருடனும் தான் திருடிய செல்வத்தை முற்பிறவியில் செய்த நற்செயலின் பயன் என்றுதானே சொல்ல முடியுமே? அதை ஏற்க முடியாது. இந்த விஷயத்தில் பண்டைய காலத்திலிருந்தே தேவர்களின், மகரிஷிகளின், மக்கள் நம்பிக்கையின் உதவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதன்படி திருடிய செல்வம் முற்பிறவியின் பலன் என்று ஏற்க முடியாது. இந்த ஜென்மத்தில் உழைக்காமல் பெற்ற செல்வத்தை தேவ அருளால் கிடைத்த செல்வம் என்று சொல்லி வந்தோம். ஆனால் மக்களுக்கு இப்போது தேவர்கள் மீதும் அவர்களின் அருள் மீதும் அவநம்பிக்கை ஏற்படத் தொடங்கிவிட்டது. எனவே நாம் ஒரு புதிய உபாயம் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை யோசிப்பதற்கு பிராமணர்களுக்கு சக்தி இல்லை. அவர்கள் 40-45 வயது வரை பண்டைக்கால மகரிஷிகளின் மந்திரங்களையும் பொன்மொழிகளையும் மனப்பாடம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு முக்கியமான விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கான திறன் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் மனப்பாடம் செய்வதற்கு நீயும் வெகுகாலம் செலவிட்டாயல்லவா? 16 வருடம் மட்டும்தான். 24 வயதுக்குள் நான் பிராமண வித்தைகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து வெளி உலகத்துக்கு வந்துவிட்டேன். நான் கற்றுக்கொள்வதற்கான நிறைய விஷயங்கள் வெளி உலகில்தான் எனக்கு கிடைத்தன. நான் ராஜ நிர்வாகத்தின் நுட்பங்களுக்குள் சென்றபோது பிராமணர்கள் செய்த அந்த பழைய படகு இப்போதும் பயன்படுத்த முடியாதவாறு நலிவுற்றிருப்பதை தெரிந்து கொண்டேன். அதனால்தான் நீ உறுதியான பெரிய படகொன்று செய்தாயோ? உண்மையையும் பொய்யையும் நான் பொருட்படுத்துவது இல்லை. ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு அவை எந்தளவு உதவுகின்றன என்றுதான் நான் பார்ப்பேன்.
இறந்தவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் மறுபிறவி எடுத்து பிறப்பார்கள் என்று நான் தோற்றுவித்திருக்கும் கருத்து இன்று மிகவும் புதுமையான விஷயம். அதில் அடங்கியிருக்கும் சுயநலம் என்னவென்று உனக்கு தெரியும். ஆனால் என் பிராமண சீடர்கள் இப்போதே அதை நாலா பக்கமும் பிரச்சாரம் செய்யத் தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் முன்னோர்களின் உலகத்துக்கான பாதையையும் தேவர்களின் உலகத்துக்கான பாதையையும் தெரிந்து கொள்ள குருகுலத்தில் 12 வருடங்கள் மாடு மேய்க்கவும் பாடுபடவும் தயாராக இருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு நீயும் நானும் உயிருடன் இருக்க மாட்டோம் லோபா. எல்லா ஏழை மக்களும் மறுபிறவியில் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சகித்து கொள்ளும் காலம் வரும். சொர்க்கத்தையும் நரகத்தையும் புரிய வைக்க நான் எவ்வளவு சுலபமான வழி கண்டுபிடித்திருக்கிறேன் பார்த்தாயா லோபா? ஆனால் இது சொந்த வயிற்றுக்காக நூற்றுக்கணக்கான தலைமுறைகளை தீயில் எரியும் வேலை. வசிஷ்டரும் விசுவாமித்திரரும் வயிற்றுக்காகத்தான் வேதங்கள் இயற்றினார்கள். வடக்கு பாஞ்சால ராஜா திவோதாஸ் சபர சமூகத்தினரின் கோட்டைகள் சிலவற்றை வென்றதை கூட பாராட்டி கவிதையாக எழுதி வேதங்களில் பரப்பியிருக்கிறார்கள். வயிற்றுப்பாட்டுக்கு வழி செய்வது குற்றமல்ல. நம் வயிற்றுக்கு மட்டுமல்ல, 1000 வருடத்துக்கு நமது சந்ததி பரம்பரையின் சகோதரர்களின் உறவினர்களின் வயிற்றுக்கும் வழி உண்டாக்குகிறோம் எனும்போது இதற்காக நமக்கு அழியா புகழ் கிடைக்கும். பிரவாகனாகிய நான் இதைத்தான் செய்திருக்கிறேன். முற்காலத்தில் இருந்த மகர்ஷிகளாலும் இதை செய்ய முடியவில்லை. மதத்தின் பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கும் பிராமணர்களாலும் இதை செய்ய முடியவில்லை. பிரவாகனா, நீ மிகவும் கொடூரன். ஆனால் நான் என் வேலையை மிக திறமையாக செய்து முடித்திருக்கிறேன். பகுதி 2 முற்றும். பகுதி 3. பிரபாகன் இறந்து விட்டான். அவனது பிரம்மவாதம், மறுபிறவி, முன்னோர்களின் உலகத்துக்கு யாத்திரை ஆகியவற்றின் முரசொலி சிந்து நதியிலிருந்து சதாநீரா கண்டகி நதி பிரதேசம் வரை முழங்கியது. யாகங்கள் நடத்துவது இப்போதும் குறைவில்லை. ஏனென்றால் பிரம்மஞானிகள் எனக் காணப்பட்ட பிராமணர்கள் யாகங்கள் நடத்துவதில் இப்போதும் பிரத்யேக ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் க்ஷத்திரியனான பிரபாகன் கண்டுபிடித்த பிரம்மவாதத்தை கற்று அதில் வல்லுநர்கள் ஆகிவிட்டார்கள். இவர்களில் குரு வம்சத்தைச் சேர்ந்த யாங்கியவல்கியர் இந்த வித்தையில் பெரும் புகழ் பெற்றார். குரு பாஞ்சால நாட்டில்தான் ஒரு காலத்தில் மந்திரங்களின் கர்த்தாக்களும் யாகங்களின் ஸ்தாபர்களுமான வசிஷ்டரும் விசுவாமித்திரரும் பரத்வாஜரும் பிறந்தவர்கள். இங்குதான் யாங்கியவல்கியர் மற்றும் பிரம்மவாதிகளான அவரது நண்பர்களின் புகழ் கொடிகட்டி பறந்தது. பிரம்மஞான பண்டிதர்களின் சபை கூட்டி பிரம்மம் பற்றி வாத பிரதிவாதம் செய்விப்பது யாகங்கள் நடத்துவதை விட சிறந்ததாக புகழ் பெற்றிருந்தது. எனவே ராஜாக்கள் ராஜசூயம் முதலான யாகங்களுடனோ அல்லது அதன் பிறகோ இந்த விவாத அரங்கை நடத்தினார்கள். விவாதத்தில் வென்றவர்களுக்கு பரிசாக 1000கணக்கான பசுக்களையும் குதிரைகளையும் அடிமைகளையும் தானமாக கொடுத்தார்கள். குறிப்பாக அடிமை பெண்களை பரிசளித்தார்கள். ஏனென்றால் அந்த புறங்களில் வளர்ந்த அடிமை பெண்களை பிரம்மவாதிகள் பெரிதும் விரும்பினார்கள். யாங்கியவல்கியர் பல சபைகளில் வாதிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவர் விதேக நாட்டு ராஜா ஜனகனின் பேரவையில் வாதம் புரிந்து பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கான பரிசாக அவர் சீடன் சோமஸ்ரவாவிடம் 1000 பசுக்கள் ஒப்படைக்கப்பட்டன. யாங்கியவல்கியர் அத்தனை பசுக்களையும் விதேகத்திலிருந்து குரு பாஞ்சாலம் வரை ஊட்டிச் செல்லும் சிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா பசுக்களையும் அங்கே பிராமணர்களுக்கு தானம் செய்தார். இதனால் பிரம்மவாதியான யாங்கியவல்கியர் மேலும் புகழ் பெற்றார். தங்கம், வெள்ளி, குதிரை ரதங்கள் ஆகியவற்றையும் ஆண் பெண் அடிமைகளையும் படகுகளில் குரு பாஞ்சாலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். பிரபாகன் இறந்து 60 வருடங்கள் ஆகிவிட்டன. அவன் இறக்கும் காலத்தில் பிரம்மஞானியான யாங்கியவல்கியர் பிறந்திருக்கவில்லை. 100 வயதை கடந்த லோபா பாஞ்சாலத்திற்கு வெளியில் ராஜ நந்தவனத்தில் இன்னும் வசித்துக் கொண்டிருக்கிறாள். நந்தவனத்தின் நாவல் மரங்களில் நிழலில் வசிப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். பிரபாகன் வாழ்ந்திருக்கும் போது அவனது கொள்கைகளை எதிர்த்து வந்தாள். ஆயினும் இந்த 60 ஆண்டு காலத்தில் அவனுடைய குற்றங்குறைகளையெல்லாம் அவள் மறந்துவிட்டிருந்தாள். பிரபாகன் தன் மீது கொண்ட பெருங்காதல் மட்டும்தான் இப்போது அவளுக்கு நினைவிருந்தது. அந்த முதியவளின் கண்கள் இப்போதும் ஒளி பெற்றிருந்தன. இப்போதும் அவள் அறிவு மங்கவில்லை. ஆனால் பிரம்மவாதிகளை அவள் வெறுத்தாள். பிரம்மவாதியான கார்கி ஒரு நாள் பாஞ்சாலத்துக்கு வந்தாள். ராஜநந்தவனத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்தில்
அவள் தங்க வைக்கப்பட்டிருந்தாள். ஜனகனின் சபையில் நடந்த விவாத அரங்கில் யாங்கியவல்கியர் தன்னை மிரட்டி மோசடியாக தோற்கடித்ததை அவளால் மறக்க முடியவில்லை. இதற்கு மேல் நீ என்னிடம் வாதிட்டால் உன் தலை மண்ணில் உருளும் கார்க்கி என்று யாங்கியவல்கியர் கூறினார். கார்க்கி நினைத்து பார்த்தாள். இதுவா வாதம் செய்யும் முறை? இரத்தத்தால் கை கழுவும் கொடூரனின் வார்த்தைகள் இவை. கார்க்கி லோபாவின் தந்தை வழிபட்ட சொந்தக்காரி. லோபாவும் பிரம்மஞானம் பிடிக்காது என்றாலும் கார்க்கியிடம் நல்ல பழக்கம் உண்டு. இந்த முறை யாங்கியவல்கியர் தனக்கு எதிராக பிரயோகித்த இழிவான ஆயுதம் குறித்து கார்க்கி கோபம் கொண்டிருந்தாள். அதனால் அவள் தன் அத்தை பாட்டியை சந்திக்க வந்தபோது அவளது கருத்துக்களில் ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் வெளிப்பட்டன. லோபா நெருங்கி வந்து கார்க்கியின் கண்களிலும் கன்னங்களிலும் முத்தமிட்டு மார்போடு அணைத்து நலம் விசாரித்தாள். கார்க்கி சொன்னாள், நான் விதேகத்திலிருந்து வருகிறேன் பாட்டி. லோபா கேலியாக, அங்கே மல்யுத்தம் செய்ய போயிருந்தாய மகளே என்று கேட்டாள். ஆமாம், மல்யுத்தம்தான். இந்த பிரம்மவாதிகளின் விவாத மேடையில் மல்யுத்தத்தை தவிர வேறு ஒன்றும் நடக்கவில்லை. மல்லர்களைப் போல இதில் எந்த பிரயோகமும் செய்து எதிராளியை வீழ்த்துவதுதான் வழக்கம். அப்படியென்றால் குரு பாஞ்சாலத்தின் நிறைய பிரம்மவாதிகளும் புகுந்திருப்பார்களே? ஆமாம், குரு பாஞ்சாலம் இப்போது பிரம்மவாதிகளின் கோட்டையாகிவிட்டது. என் முன்னால் தான் இந்த பிரம்மவாதத்தின் சிறியதொரு தீப்பொறியை என் பிரவாகன் உதிர்த்துவிட்டு போனான். அதுவும் அவன் நல்ல நோக்கத்தில் செய்யவில்லை. அது காட்டுத்தீ போல குரு பாஞ்சாலம் முழுவதையும் எரித்து விதேகம் வரை சென்றிருக்கிறது. பாட்டி, உங்கள் பேச்சின் உண்மை எனக்கு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது. உண்மையில் இது சுகபோக வாழ்க்கைக்கான ஒரு நல்ல வழிதான். விதேகத்தில் யாங்கியவல்கியனுக்கு லட்சக்கணக்கில் சொத்து கிடைத்தது. மற்ற பிராமணர்களுக்கும் போதுமான செல்வம் கிடைத்தது. இது யாகத்தை விட அதிக லாபமுள்ள வியாபாரம். ராஜாக்களுக்கும் பிராமணர்களுக்கும் வளமான வாழ்வை கொண்டு சேர்க்கும் வலுவான படகுதான் இந்த பிரம்மஞானம் என்று என் கணவர் சொல்லியிருந்தார். ஜனகனின் விவாத அரங்கில் யாங்கியவல்கியன் வென்றான் என்பது இருக்கட்டும், நீ எதுவும் பேசவில்லையா? பேசுவதற்கல்லாமல் நான் ஏன் கங்கையில் அவ்வளவு தூரம் படகில் சென்றேன்? பயணத்தில் கள்வர்கள் ஏதும் வந்து கொள்ளையிடவில்லையே? இல்லை பாட்டி, பெரிய பெரிய வியாபார குழுக்களில் பாதுகாப்புக்கு வீரர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இருந்ததால் பிரச்சனை ஏதும் இல்லை. அங்கும் இங்கும் தனியாகச் சென்று உயிரை விடும் அளவுக்கு பிரம்மஞானிகள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. யாங்கியவல்கியன் அனைவரையும் தோற்கடித்து விட்டானா? அதை தோற்கடித்தல் என்று சொல்ல முடியாது பாட்டி. ஏன் அப்படி? ஏனென்றால் கேள்வி கேட்பவர்கள் யாங்கியவல்கியனின் பதிலை கேட்டு மௌனமாகி விடுவார்கள். நீயுமா? நானும். ஆனால் அவர் என்னை வாதத்தால் அல்ல, முட்டாள்தனமாக உளறி கொட்டி என் வாயடைத்து விட்டார். உளறி கொட்டினானா? ஆமாம். நான் பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்டேன். யாங்கியவல்கியன் தப்பிக்க வழியில்லாதபடி நான் அவரை என் கேள்வி மழையால் திணறடித்து விட்டேன். இந்த நேரத்தில் அவரிடமிருந்து வரக்கூடும் என்று நான் சற்றும் எதிர்பாராத வார்த்தைகளைத்தான் யாங்கியவல்கியன் சொன்னார். அது என்ன மகளே? அவர், இதற்கு மேல் என்னிடம் வாதிட்டால் உன் தலை மண்ணில் உருளும் கார்க்கி என்று மிரட்டி நான் கேள்வி கேட்பதை தடுத்துவிட்டார். யாங்கியவல்கியனின் இந்த செயலை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் மகளே. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். யாங்கியவல்கியன் பிரவாகனுக்கு சரியான சீடன் என்று நிரூபணமாகிவிட்டது. பிரவாகன் தோற்றுவித்த மாயவதத்தை இவன் பூர்த்தி செய்து விட்டான். நல்லது கார்க்கி, அதன் பிறகு நீ ஏதும் கேள்வி கேட்கவில்லை, அப்படித்தானே? இதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? உன் கழுத்தின் மீது உன் தலை இருப்பதை பார்த்து தெரிந்து கொண்டேன். அப்படியென்றால் நான் மீண்டும் கேள்வி கேட்டிருந்தால் என் தலை இருந்திருக்காதா? நிச்சயமாக. ஆனால் யாங்கியவல்கியனின் பிரம்ம சக்தியினால் அல்ல, சாதாரணமாக மனிதர்களின் தலைகள் துண்டிக்கப்படுவது போல. அப்படி நடந்திருக்காது பாட்டி. நீ குழந்தை மகளே, எனக்கு தெரியும். பிரம்மவாதம் என்பது சாகச நடனம், அறிவு போட்டி என்று கருதுகிறாய். இல்லை மகளே, இந்த பிரம்மவாதத்தின் பின்னால் பெரும் பெரும் ராஜாக்களின் பிராமணர்களின் சுயநலம் ஒளிந்திருக்கிறது. இந்த பிரம்மவாதம் பிறந்த சமயத்தில் இதை பிறப்பித்தவன் என் பக்கத்தில் படுத்து தூங்கினான். இது அரசாட்சியையும் புரோகிதத்தையும் அழியாமல் காத்து உறுதிப்படுத்துவதற்கான வலுவான ஆயுதம். இது இரும்பு வாளை போன்றது. ஆயுதம் தரித்த கொடூரமான வீரனைப் போல அரசர்களையும் பிராமணர்களையும் காப்பாற்றும் என்று பிரபாகன் சொல்வான். நான் இப்படி நினைத்ததில்லை பாட்டி. உன்னை போன்று பலர் அப்படி உணரவில்லை. நானும் அப்படி நினைத்திருக்கவில்லை.
விதேக நாட்டு ராஜா ஜனகர் கூட இந்த உபனிஷத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யாங்கியவல்கியன் புரிந்து கொண்டிருக்கிறான். என் கணவன் பிரபாகன் எப்படி புரிந்து கொண்டானோ அப்படியே புரிந்து கொண்டவன் யாங்கியவல்கியன் மட்டுமே. என் கணவனுக்கு கடவுள்கள், தேவலோகம், முன்னோர்கள் வசிக்கும் பித்ருலோகம், யாகம், பிரம்மவாதம் ஆகிய எதிலும் நம்பிக்கை இல்லை. அவனுக்கு சுகபோக வாழ்க்கையில் மட்டும்தான் நம்பிக்கை. தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அதற்கே அவன் அர்ப்பணித்தான். அவன் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு விஸ்வாமித்திர குலத்தைச் சேர்ந்த புரோகிதர் ஒருவரின் மகள் அவனது அந்தப்புரத்துக்கு வந்தாள். தான் பிழைக்க மாட்டோம் என்று தெரிந்திருந்தும் 20 வயதுடைய அந்த பொற்கூந்தல் அழகியை அவன் காதலித்துக் கொண்டிருந்தான். யாங்கியவல்கியன் விதேகராஜா தனக்கு பரிசாக கொடுத்த பசுக்களை தானம் செய்துவிட்டார் என்றாலும் அழகான அடிமை பெண்களை தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார். அவன் பிரவாகனுக்குச் சரியான சீடன் என்று நான் தான் சொன்னேனே. அவனது பிரம்மவாதம் என்னவென்று பார்த்தாய் அல்லவா? நீ தொலைவிலிருந்துதான் பார்த்தாய். பக்கத்தில் நின்று பார்ப்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் மேலும் உண்மைகளை அறிந்திருப்பாய். அப்படியென்றால் உண்மையில் நான் மீண்டும் கேள்வி கேட்டிருந்தேன் என்றால் என் தலை இருந்திருக்காதோ? சந்தேகமே இல்லை, இருந்திருக்காது. ஆனால் யாங்கியவல்கியனுடைய பிரம்மத்தின் சக்தியால் அல்ல, உலகத்தின் எத்தனையோ பேரின் தலைகள் ஓசையின்றி வெட்டி வீழ்த்தப்படுவதைப் போல. இதையெல்லாம் கேட்டதும் எனக்கு தலை சுற்றுகிறது பாட்டி. உனக்கு இன்றுதான் தலை சுற்றுகிறது. எனக்கு பிரம்மவாதம் குறித்து விவரம் தெரிந்த நாள் முதல் தலை சுற்றுகிறது. சகலமும் கபடம், எல்லாம் மோசடி. இந்த ராஜ ஆட்சி, பிராமணவாதம், யாகச் சடங்குகள், பிரம்மவாதம் எல்லாமும் மக்களின் உழைப்பின் பயனை அபகரித்து தின்பதற்காக மேல்வர்க்கத்தினர் ஏற்படுத்திய தந்திரம்தான். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொண்டு விழிப்படைவது வரை அவர்களை இந்த வலையிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர்கள் விழிப்படைவது மேல்வர்க்க சுயநலமிகளுக்கு விருப்பமும் அல்ல. இந்த ஏமாற்று வேலைகளை வெறுத்து புறக்கணிக்கும்படி மனித இதயம் நம்மை தூண்டாதா பாட்டி? தூண்டும் மகளே, அது மட்டும்தான் என் ஒரே நம்பிக்கை. கதை 8 முற்றும்.